லீவுக்கு ஊருக்கு வந்த ஒரு ஆர்மி ஆபீசர் மும்பையையே அதிர வைக்க பார்த்த ஒரு தீவிரவாத கும்பல தனி ஆளா நின்னு எப்படி காலி பண்ணார்னு தெரியுமா? இன்னைக்கு நாம தளபதி விஜயோட பிளாக் பஸ்டர் படமான துப்பாக்கியோட கதைய, அதுல இருக்கிற மாசான ஆக்ஷன், மிரட்டலான இசை பற்றி பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, காஷ்மீர் பார்டர்ல. அங்க இந்திய ராணுவத்தோட இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இருக்கிற கேப்டன் ஜெகதீஷ் தனபால நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அங்கிருந்து மும்பைக்கு லீவ்ல வராரு. வந்ததும் வராததுமா வீட்ல அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்க்க போன பொண்ணு தான் நிஷா. முதல்ல நிஷாவை பார்த்தா ரொம்ப அமைதியான பாரம்பரியமான பொண்ணு மாதிரி தெரியுது. அதனால இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அவரை வேண்டான்னு சொல்ல நம்ம ஜெகதீஷ் பல ஐடியா பண்றாரு. ஆனா நிஜத்துல நிஷா ஒரு யுனிவர்சிட்டி லெவல் பாக்ஸர். இந்த உண்மை தெரிஞ்சதும் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஜாலியான லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது. ஏஆர் முருகதாஸ் ஸ்டைல்ல கலகலப்பான காதல், கூடவே ஜெயராம் சத்யனோட காமெடின்னு எல்லாம் சேர்ந்து நம்மள ஈஸியா படத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜெகதீஷ் தன்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் பாலாஜியோட ஒரு பஸ்ல போறாரு. திடீர்னு அந்த பஸ் ஒரு குண்டு வெடிப்புல சிக்குது. மயிரிழையில தப்பிச்ச ஜெகதீஷ் ஒரு ராணுவ வீரனுக்கே உரிய நிதானத்தோட அந்த இடத்திலேயே குண்டு வச்சவனை மடக்கி பிடிக்கிறாரு. ஆனா பிடிபட்டவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிடுறான். இங்கதான் கதையோட ஆட்டமே ஆரம்பிக்குது. தன்னோட ஆர்மி மூளையை யூஸ் பண்ணி தப்பிச்சு போனவனை மறுபடியும் பிடிச்சு விசாரிக்கிறாரு ஜெகதீஷ். அப்போதான் தெரிய வருது, அவன் ஒரு ஸ்லீப்பர் செல், அதாவது ஒரு கருவி மட்டும்தான். அவனை இயக்குற ஒரு பெரிய தீவிரவாத நெட்வொர்க் மும்பையில் இருக்கிற உண்மையும் தெரிய வருது. இப்போ வர்றதுதான் துப்பாக்கி படத்தோட ஹைலைட்டே, அந்த புத்திசாலித்தனமான சீன். மும்பைல அடுத்தடுத்து 12 இடங்கள்ல குண்டு வைக்க 12 ஸ்லீப்பர் செல்கள் ரெடியா இருக்கிற விஷயம் ஜெகதீஷுக்கு தெரிய வருது. இந்த சதியை தடுக்க ஜெகதீஷ் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. லீவ்ல இருக்கிற தன்னோட ஆர்மி நண்பர்கள் 11 பேரை வரவழைச்சு ஒரு டீமை உருவாக்குறாரு. பிளான் என்னன்னா, ஒரே ராத்திரியில அந்த 12 தீவிரவாதிகளையும் தூக்கணும். ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல தன்னோட நண்பர்களை இணைச்சு ஒவ்வொரு அசைவையும் கோஆர்டினேட் பண்ணி ஜெகதீஷ் இந்த ஆபரேஷனை நடத்துவார் பாருங்க. தியேட்டர்ல விசில் பறக்கும். குறிப்பா இந்த காட்சிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட பின்னணி இசை படத்தோட வேகத்தை பல மடங்கு ஏத்தி நம்மள சீட் நுனியில உட்கார வச்சிரும். இந்த 12 to a dozen ஆபரேஷன் தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது பெஞ்ச்மார்க் செட் பண்ணுச்சுனே சொல்லலாம். ஜெகதீஷோட இந்த அதிரடி ஆக்ஷனால இதுவரைக்கும் மறைமுகமா இருந்த ஸ்லீப்பர் செல் அமைப்போட தலைவன் நேரடியா களத்துல இறங்குறான். அவன் சாதாரண ஆள் இல்ல, நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா மூளை உள்ள, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத ஒரு பயங்கரமான ஆள். ஜெகதீஷ பழிவாங்க தன்னோட டீம்ல இருக்கிற ஆர்மி வீரர்களோட குடும்பத்தையே கடத்தி ஒரு செக் வைக்கிறான். அப்போ தன் தங்கையையே ஒரு தூண்டிலா யூஸ் பண்ணி வில்லனோட இடத்தை கண்டுபிடிக்கிற ஒரு சீன் வரும். அது ஜெகதீஷ் வெறும் ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்ல, ஒரு பக்கா இன்டெலிஜென்ஸ் ஆபீசருங்கிறத அழுத்தமா பதிவு பண்ணிருக்கோம். ஃபைனலா கிளைமேக்ஸ். ஹீரோவும் வில்லனும் நேருக்கு நேரு மோதுறாங்க. ஒரு கப்பல்ல எந்த ஆயுதமும் இல்லாம 2 பேரும் நேருக்கு நேரு சண்டை காட்சி. கடைசியில ஜெகதீஷ் வில்லனை வீழ்த்தி மும்பைய காப்பாத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா தன்னோட ராணுவ பணிக்கு திரும்பிடுறாரு. ஒரு ராணுவ வீரனோட தியாகத்தையும் கடமை உணர்வையும் ரொம்ப அழகா பதிவு பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. மொத்தத்துல துப்பாக்கி படம் விஜய் கெரியர்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதுவரைக்கும் அவரை ஒரு மாஸ் ஹீரோவா பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்டைலான இன்டெலிஜென்ட்டான ஆக்ஷன் ஹீரோவாவும் அவரை காட்டின படம் இது. ஏஆர் முருகதாஸோட விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே, சந்தோஷ் சிவனோட ஸ்டைலான ஒளிப்படிப்பு, ஹாரிஸ் ஜெயராஜோட மிரட்டலான இசைன்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா மாத்துச்சு.